ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே இருக்கோம்னா நம்பர் 1 டோல்கேட்டில் நிற்கிறோம். நம்பர் 1 டோல்கேட்டுக்கு பக்கத்தில் கூத்தூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் வந்து ஒரு 1200 சதுரடி இடத்துல ஒரு 15 சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு ஒன்று விலைக்கு வருது. அதை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா. திருவானைக்கோவில்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. நம்பர் 1 டோல்கேட்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும். ஸோ நீங்கள் விற்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்கிறோம்னா கூத்தூரில் நிற்கிறோம். ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏரியா. இங்கே இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸஸ் தான், ரொம்ப ஜென்யூனான ஏரியா. இந்த ஏரியாவுக்கு எதுவுமே நம்ம வெளியே போய் வாங்க தேவையில்லை, எல்லாமே வீட்டுக்குள்ளே இங்கேயே வந்துடும், ஸ்பாட்டுக்கு வந்துடும். ஆப்போசிட்ல ஸ்கூல் இருக்குது. ஸோ எல்லா வசதிகளுமே இருக்குது. இது இப்போ 1200 சதுரடி இடத்துல ஒரு 15 சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இருக்குது. பெரிய காரை நிறுத்தலாம், எக்ஸி காரை நிறுத்தலாம். நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இந்த வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கும். இங்கே 2 வீலர் பார்க்கிங்க்கு அடிஷனலாக வச்சுருக்காங்க. வீடை சுற்றிலும் காம்பவுண்ட் இருக்குது. 4 பக்கட்டும் நம்ம போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். உள்ள நுழையிலே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிரைனைட்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டி ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. விலையும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ டீசெண்டான ஏரியாவில் கிடைக்கிறது கஷ்டம். எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, மருத்துவம் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. எதுவும் நம்ம வெளியே போய் வாங்க தேவையில்லை, எல்லாமே இங்கேயே வந்துடும். இது கிச்சன் ஏரியா. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்தமாக இருக்கும். இது பின் வாசல் வந்து தெற்கு பார்த்தமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம். சுற்றிலும் இப்படி காம்பவுண்ட் இருக்கும். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வீடு வந்து ஒரு 6-7 வருஷம் பழைய வீடுன்னா நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம மாடி போயிடலாம். இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இது இந்த வீட்டில் மொத்தம் 4 பாத்ரூம் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இது ஒரு காமன் பாத்ரூம் தான். இது வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷனல் கீழே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து ஹைரோஃபின் சிஸ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு. இதெல்லாம் எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. இது மேட் ஃபினிஷிங், இது வழுக்காது. இது ஒரு பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ 4 பாத்ரூம் இருக்குது. 5 பாத்ரூம் இருக்குது, 4 பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில். இது டைனிங் ஏரியா. இது ஒரு பெட்ரூம். இது வந்து பால்கனி. வீட்டுடைய எலிவேஷன் இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது. நம்ம எதுக்குமே இங்கேருந்து வெளியே போக தேவையில்லை, எல்லாமே இங்கே வீடு தேடி வந்துடும். ஸோ எல்லாமே அந்தளவுக்கு செட். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 67 லட்சம் தான் கோட் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட 67 லட்சத்துக்கு நம்ம கிடைக்கிறது கஷ்டம். எல்லா தேவைகளும் இங்கேயே வந்துடும், நம்ம வெளியே எதுவுமே போக தேவையில்லை. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இருந்து ஒரு நிமிஷம் கான்டாக்ட் பண்ணுவோம். கம்மியான விலை வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் திருச்சி ப்ராப்பர்ட்டி.